இல்ல மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பிளான் பண்ணிச்சு போறடா அவன் பொண்டாட்டி. இப்போ நீ லா பாயிண்ட் நம்ம பிளானை இவன் கரெக்டா சொல்றான். மேம் நீங்க என்ன மேம்? ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? சைடுல தானே நிக்கிறேன். ஏண்டி தம்பி மீனா செய்யற வேலையெல்லாம் அதுவே செஞ்சிருச்சுன்னா மீனா திரும்ப வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல சின்ன பையன் தெரியாம போன். மீனா இல்லைனாலும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு காட்டுறாங்களாமா. திட்டமிட்ட சதிப்பா. எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல செய்வாங்க. மீனா வேற கிளம்பி போயிட்டாங்க. எப்படினாலும் வீட்டு வேலையை யாராவது செஞ்சுதானே ஆகணும் அங்கிள். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன அடி எங்க அப்பா, ஏன் இத்தனை நாளா பார்லர் நமக்கு இங்க உரிமை இருக்குன்றது தெரியலையா? போடா போடா கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. மீனா இல்லாதப்பதான் தெரியுது பயங்கரமான கேடிதாமா நீ. அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. பிரான்கார பையங்க அவனை பார்த்தாலே தெரியலையா? காரணம் நீதான், அம்மாலாம் இல்ல. நீ குடிச்சுக்கிட்டே இருக்கன்னா அது கிளம்பி போயிடுச்சு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பையா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். அதுவா? ஏய் என்னடா ஆடு மாட சொல்ற மாதிரி சொல்ற? மரியாதை பேச சொல்லிட்டேன். அப்ப நீ ரோகிணி மரியாதை பேசுறா, உனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? அவன் சார்ஜர் அடி திருடி வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? படவா போறான். இப்ப குடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கிடைச்சிருச்சு. பொழுதெல்லாம் குடிக்க போறான். எனக்கு எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு அங்கிள், மத்த யாருக்கும் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன். வேற எந்த நோக்கமும் இல்ல. ஏய் நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா. நீங்க அத பாப்பீங்கடா. என் பொண்டாடி சமைச்சதை சாப்பிடாதன்னு சொல்லுவான். எனக்கு எதுப்பா வம்பு? எனக்கு சவாரி இருப்பா, நான் கிளம்புறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கதை சொன்னாலா? எதை பத்தி மாமா? காய்கறி விலையெல்லாம் ஏறி இருக்குல்ல, அதை பத்தி தான். பெரிய சண்டையாவும் தெரியல, அப்புறம் எதுக்கு அக்கா இப்படி கோச்சிட்டு வந்துச்சு? அதான் எனக்கும் புரியலடா, எல்லாம் மர்மமா இருக்குடா. தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான் கஷ்டப்படும். இவ்வளவுதான் நடந்துச்சு. உங்க மேல தப்பு இருக்க மாதிரி எதுவுமே தெரியலையா மாமா? உனக்கு அது புரியுது. ஒரு நெகட்டிவ் சார், இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ண கூடாது சார். ஒரு கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. வந்து கூப்பிடுங்க. ஆனா அவன் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனா, ஒரு நான் மட்டும் எதுக்கு அவளை வந்து கூட்டு போனேன்? ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. சண்டை தான், நான் மன்னிக்க மாட்டேன்.